ஒன் பீஸ்ல டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணியும் வீக்கா இருக்க கேரக்டரும் இருப்பாங்க. டெவில் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணாம ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரும் இருப்பாங்க. இந்த வீடியோல பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்றப்போ அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரீசென்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டை காஸ்ட் மெட்டல் காரை 199க்கே நம்மளால வாங்க முடியும். அன்பாக்ஸ் மல்டி கலெக்ஷன்ல இவங்க வந்து நிறைய கார் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த கார்ல நீங்க கேட்கிற பேர் நம்பர் எது கேட்டாலும் போட்டு கொடுத்துருவாங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கார் இவர் வந்து டெவில் ஃப்ரூட் யூசர் கிடையாது, ஆனாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இவரோட எபிலிட்டி எல்லாமே பஞ்ச் பேஸ் பண்ணி இருக்கும். இவர் பஞ்ச் பண்றப்போ ஆர்மமெண்ட் ஹாக்கியையும் கான்குரர் ஹாக்கியையும் இன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அப்படி யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றப்போ அதோட அழிவு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமா இருக்கும். கார்ப் மட்டும் ஒயிட் பியர்டோட குராகுரா நோமி டெவில் ஃப்ரூட் யூசரா இருந்தாருன்னா வேற லெவலா இருக்கும். குராகுரா நோமி டெவில் ஃப்ரூட் யூசரால ஷாக் வேவ் வந்து வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஒயிட் பீரியடால உலகத்தையே அழிக்க முடியும்னு சொல்லிட்டு. கார்ப் மட்டும் அந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா இருந்தாருன்னா கார்ப்போட பஞ்ச் எந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அன்ஸ்டாப்பபிள் பர்சனா இருந்திருப்பாரு.